கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிறவருமாய் இருக்கிறார். அவர் நம்மத்திலே உலாவி நம் தேவனாய் இருக்கிறார். நம்ம அசைவாடுகிற கர்த்தராய் இருக்கிறார். அவருக்கு என்றென்றுமுள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். இதை நேசிக்கிற என் அன்புள்ள பரம தகப்பனே, இந்த அருமையான ஜப கொடுகையை ஏற்படுத்தி நடத்தி வருகிற கிருபைக்காக கூட ஸ்தோத்திரம் அப்பா. 2 பேரும் 3 பேரும் நாமத்தில் இங்கே கூடியிருக்கிறீர்கள். உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இம்மானுவேலே கூட ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, விசேஷித்த அபிஷேகத்தால் அபிஷேகங்க ஆண்டவரே. அப்பா, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசன்னம் கிருபை ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். கூட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க் கனெக்ட் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கொடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபம் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. நாம் துதிப்போம். தம்முடைய ஜனத்தை நிகழ விடாதவரே சோத்திரம். தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாதவரே சோத்திரம். அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறவரே சோத்திரம். கிருபையினால் முடிசூட்டுகிறவரே சோத்திரம். நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறவரே சோத்திரம். எப்பொழுதும் கடிந்து கொள்ளாதவரே சோத்திரம். என்றைக்கும் கோபம் கொள்ளாதவரே சோத்திரம். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாதவரே சோத்திரம். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாதவரே சோத்திரம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கியவரே சோத்திரம். நம்மை நினைத்திருக்கிறவரே சோத்திரம். நல்லவரே சோத்திரம். நன்மை செய்கிறவரே சோத்திரம். நம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுகிறவரே சோத்திரம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரே சோத்திரம். கொடி ஸ்தோத்திரம் அப்பா. தாழ்வில் நினைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பாடல். நம்மை தேற்றுகிறார் அவர் தான். தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி, தோள் மீது எப்போ சுமந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். தாய் போல தேற்றி தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொண்டது யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைப்பதும் யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் செய்தி. அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவே இனிய நாமத்தினால சுரேஷ் ஜான்சனோ, ரேன்கா சுரேஷ் உங்களை இணைந்து வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். நாம் இந்த நாட்களில்
பரிசுத்த ஆவியானவர் பற்றி பார்த்துருக்கோம். பைபிளில் 4 சிம்பிள்ஸ் பரிசுத்த ஆவியானவருக்கு. காற்று, தண்ணீர், இது ரெண்டையும் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது அக்கினி. இன்னொன்று இருக்குது எண்ணெய். அக்கினி. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சிம்பிள், ஃபயர். பிரைஸ் காட். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், பிரியமான ஒரு மெயின் டிஷ் வாங்குகிறோம். மட்டன் பிரியாணி, அதுக்கு ஒரு சைடில் ஒரு டிஷ்ஷு, சிக்கன் டிஷ் ஒன்று வாங்கிடுறோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்றலாம். இதுக்கும் மேலே ஒரு சூப்பர் ஸ்பெஷல் டிஷ் வேணுமா, அது ஒரு ஆப்ஷன் அப்படி யோசிச்சு பார்க்குறோம். நம்மளுடைய அன்றாட கிறிஸ்டியன் லைஃப்பில் இந்த மாதிரி நமக்கு ஒரு யோசனை இருக்குது. எனக்கு ரட்சிப்பு வேணும், மெயின் கிருபை இருக்குது, போதும். இதுக்கும் மேலே சில பேர் சொல்கிறாங்களே, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேணும் அப்படி சொல்கிறாங்களே, அது ஒரு ஆப்ஷனா? பிரியமானவர்களே, நான் வாசிக்கிற பைபிள், நீங்கள் வாசிக்கிற உங்கள் கையில் உள்ள பைபிள் அது ஆப்ஷன் சொல்லலை. ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு கன்வின்சிங் எக்ஸ்பிளனேஷன், ஆப்ஷன் இல்லை. நிறையா ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணும்போது சில இடத்துல ஆஸ்ட்ரிக் போட்டிருப்பாங்க, மேண்டேட்ரி, கட்டாயம் அந்த காலத்தை ஃபில் பண்ணணும், இல்லாட்டி நாட் அப்ளிகபிள் போடணும். மேண்டேட்ரி. இது ஆப்ஷனா? பரிசுத்த ஆவியானவர் ஆப்ஷனா மேண்டேட்ரியா? ஒரு சந்தோஷமான, நிறைவான, வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் ஆப்ஷனா மேண்டேட்ரியா? கண்டிப்பாக வேணுமா? ஏன் பைபிள், உங்க கையில் இருக்க பைபிள் என்ன சொல்லுது? இயேசுவானவருக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டார். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இயேசு யோதா நதியில் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல, பரிசுத்த ஆவியானவர் இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாதவர். சில இடங்களில், ஒரு முக்கியமான காலகட்டங்களில், when it is considered most essential, அவருக்கு ஒரு இமேஜ் கொடுக்கப்படுது. இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் அவருக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட ஒரு இமேஜரி புறா. பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கினார். லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் லூக்கா சொல்கிறார், இயேசு சொல்ற வார்த்தைகளை எடுத்து ரெக்கார்ட் பண்ணி சொல்றார், ஆவியானவர் என் மீது இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கிறார், நான் போகிறேன், அவர் வருவார், அவர் உங்களுக்கு ஒரு வேறொரு தேற்றரவாளனை, என்னை போல ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்களை திக்கற்றவர்களாக வீடு. பாருங்க, பைபிள் ரொம்ப கன்வின்சிங்காக சொல்லுது. ஆனால் என்ன நடந்துச்சு வாழ்க்கையில், இன்றைய உலகத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த பென்டிகாஸ்டல் சர்ச் வந்துச்சு. அது நல்லதா கெட்டது அப்படிலாம் நான் போகவே இல்லை. நான் பென்டிகாஸ்டல் சர்ச் வரும், என்ன ஆச்சு, அவங்க பரிசுத்த ஆவியானவர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம நினைச்சிட்டோம் அது அவங்களுக்கு உரியது, அது நமக்கு உரியது அல்ல. ஒரு ஸ்மால் அப்படி நேச்சுரல் ஒரு மென்டாலிட்டி. இப்போ உதாரணமாக செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க அது ஓவர் ஃபோக்கஸ் அது சாபத்தில். அப்போ சாபத்துன்ற பைபிளில் ஒரு அருமையான ஆழமான சத்தியம், இன்டிஸ்பியூட்டபிள். ஆனால் அவங்க அதுக்கு ஓவர் ஃபோக்கஸ் கொடுக்கும்போது நம்ம நினைக்கிறோம் அது அவங்களுக்கு, சாபத் அவங்களுக்கு, நமக்கு இல்லை. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் எல்லாம் பார்க்க போகிறோம் மீண்டும் ஒரு முசை. நானும் சிஎஸ்ஐ சர்ச் மெம்பர் மட்டும் இல்லை, ரெகுலர் சிஎஸ்ஐ சர்ச் தான் போகிறாள். நான் தாத்தா சிஎஸ்ஐ போதகர், அம்மா அப்பா 2 பேரும் சிஎஸ்ஐ டயசிஸில் வேலை பார்த்தாங்க. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், என்னுடைய
ஷிஃப்ட், என்னுடைய ஃபோக்கஸ் எப்போ பசுத்த ஆவியான மீது வந்துச்சு? when I experienced பசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் செயல்பட்ட போது, the most convincing thing for anybody, hallelujah, பசுத்த ஆவியானவர் வெளிச்சமாக அக்னியாக என் சரீரத்தில், லைஃப்லெஸ் பாடி டெக்னிக்கலி இன் மெடிக்கல் ரெல், அந்த இதில் என் மீது பாய்ந்த போது நான் புது மனுஷனாகினேன். மை பாடி சேஞ்ச் இன்டு அ நியூ பீயிங், மை சோல் அண்ட் ஸ்பிரிட் சேஞ்ச். பிரைஸ் காட். மோஸ்ட் கன்வின்சிங். ஹல்லேலூயா. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோவான் ஸ்நானன் செய்த ஒரு மிக மிக பெரிய ஒரு சேவை என்னன்னா, ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாரு. அந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த எக்ஸ்பிளேஷன் வாஸ்தவங்க, யூ வில் ஃபைண்ட் இட் இர்ரெஃப்யூட்டபிள். அதில் ரொம்ப கிளியராக ஒரு வசனத்தை எவ்வளவு ஆழமாக சொல்லியிருக்கார். அவர் சொல்றாரு, நான் ஜலத்தில் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இது எந்த ஞானஸ்தானம்? பாவ மன்னிப்புக்கு உண்டான ஞானஸ்தானம். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருகிறார், அவருக்கு எனக்கு கம்பாரிசனே கிடையாது. பிரதர் சிஸ்டர், அவர் வேறு லெவல், நான் ரொம்ப சாதாரண லெவல். அவருடைய பாதரட்சியை கரெக்டா தூக்க கூட எனக்கு அருகதை கிடையாது. அவர் மகா பெரியவர். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் கொடுப்பார். பாருங்க, ரொம்ப அந்த ஒரு வசனம், நீங்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கு, பரிசுத்த ஆவியான ஆப்ஷன், நான் உண்டு, ரட்சிப்பு உண்டு, சந்தோஷம் உண்டு, வல்லமை உண்டு, கிருபை உண்டு, இப்படியே போயிடலாம். ஆனால் இந்த வசனம் உங்களோட பேசும். இந்த வசனம் உங்களோட பேசுகிற வரைக்கும் இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 2 திங்ஸ். ஒன்று பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு போன பிறகு நமக்கு பரவாயில்ல, அஷ்யூர்டு, அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இப்போ பாயிண்ட் என்னன்னா, நான் வெற்றிகரமான சந்தோஷமான மன நிறைவோடு நான் வாழணும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தை பலத்தோட ஓடணும். முணுமுணுத்து போடக்கூடாது. என்னால் ஓட முடியல ஆண்டவரே, அப்படியே இப்படியே, அப்படி பண்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இப்ப அக்கினி அபிஷேகம் சொல்லும்போது we have to start somewhere. அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். ஒரு புதிய சதாப்தம் உருவாக்கப்பட்ட ஒரு காட்சி, ஒரு நாள். பெந்தேகோஸ்து அப்படின்னா 50வது நாள். பென்டா அப்படின்னா 50. பெந்தேகோஸ்துனா 50வது நாள். எதில் 50வது நாள்? பாஸ்ஓவர்லேருந்து பஸ்கா பண்டிகையில் 50வது நாள். அந்த நாளை கர்த்தர் தீர்மானித்தார். ஒரு புதிய சதாப்தம், நியூ ஈரா துவங்குவதற்கு கர்த்தர் அந்த நாளை தீர்மானித்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களை பார்த்து சொல்ற வார்த்தை, இன்னைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுற ஒரு வார்த்தை. என்னையும் உங்களையும் பரிசுத்த ஆவியானோட வல்லமையில இன்னைக்கு சொல்ல போடுற தேவ வார்த்தை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எருசலேமை விட்டு போகாமல் இருங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, நாங்கள் உலகம் ஃபுல்லா போய் சொல்லணும், இயேசு உயிர் தெழுந்துட்டார், இவர் தேவகுமார் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். இவர் இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே நல்லது நடக்க முடியாது. இவர் இருந்தா உங்க வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்கும். இந்த சத்தியத்தை போய் சொல்லணும், உலகம் ஃபுல்லா சொல்லணும். இயேசு சொன்னாரு, நீங்க எருசலேமை விட்டு போகாதிருங்க. ஹல்லேலூயா. அப்ப பிதா வாக்குத்தத்தம்
பண்ணிதை நிறைவேற்றப்படும். பிதா வாக்கு தத்தம், இட்ஸ் a promise, இட்ஸ் a gift. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் பிதா கொடுத்த வாக்கு தத்தம். இட்ஸ் a gift. Hallelujah. பிதா கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சஜஷன் கொடுத்தார் என்று வேதம் சொல்லல. உங்க வேதத்தை வாசி பாருங்க. என்று இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்வது கொள்ளாது உங்க விருப்பம் சொல்ல என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. பிதா அவருடைய அனாதி தீர்மானத்தைப்படி அவர் தீர்மானம் பரிசுத்த ஆவியானவரை கொடுப்பது. நான் உயிர்த்தெழுந்த இயேசுவை என்னுடைய ராஜ்யத்தில் மேலே கொண்டாடுறேன், சிம்மாசனத்துக்கு கொண்டாடுறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறேன், கிஃப்டாக அனுப்புகிறேன். இதை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளு இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார். இதனால தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பவுல் ரொம்ப சொல்றாரு, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவங்க கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் அல்ல. ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு பாயிண்ட்டை சொல்றது ரொம்ப அரிதான காரியம். அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக பவுல் சொல்றார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்னபோது என்ன சீஷர்கள் செய்தார்கள்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, சீஷர்கள் எருசலேம் விட்டு போகல, அவங்க ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் காத்திருந்தார்கள். ஜெபத்தில, ஆண்டவரே நீங்க சொன்னீங்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் வருவார், அப்பொழுது நீங்க பலன் அடைந்து, இந்த பலன் வேணும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் உலகம் முழுவதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் உமக்கு சாட்சியாக, என் அருமையான சகோதரனே சகோதரியே, நானும் நீங்களும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அதை சொல்லி ஜெபித்தாங்க. ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தரித்திருந்தார்கள். வேண்டுதல் வாஞ்சியோட பரிசுத்த ஆவியானவரே, பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரே, இயேசு கிறிஸ்துவினால் பெற்றுக்கொள்கிற கட்டளை கொடுக்கப்பட்டவரே, அப்பா வாங்க வாங்க வாங்க, வரவேற்கிறோம், எங்களை நிரப்புங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக எங்க கிஃப்டை கொடுங்க, வாக்குத்தத்தத்தை கொடுங்க, நிறைவேற்றுங்க என்று வேண்டுதலோடு காத்து கொண்டார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் என்ன நடந்தது? அப்பொழுது அக்னிமயமான நாவுகள் போல லைக் அக்னிமயமான நாவுகள் போல பரிசுத்த ஆவியானவர் அங்கிருந்து ஒவ்வொரு மீதும் இறங்கி எல்லாரையும் நிரப்பினார். இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்க அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா வேர்டட். ஒவ்வொருவர் மீதும், எவ்ரி இண்டிவிஜுவல். இதான் நியூ ஈரா. நம்ம எல்லாம் கேட்கிறோம், நாங்கள் பார்த்தோம் ஐயா, பரிசுத்த ஆவியானவர் துவக்கத்திலிருந்து இருக்குங்கய்யா, என்ன நீங்க புதுசா என்னமோ சொல்றீங்க, புதிய ஏற்பாடுலாம் வந்துருச்சுன்னு சொல்றீங்க. இந்த வசனம் சொல்லுது, சிம்சோன் மேல இருந்துச்சு, கிதியோன் மேல இருந்துச்சு, எல்லாம் உண்மை உண்மை உண்மை. ஆனா இங்கதான் இன்னைக்கு தான் ஒரு இன்னாகிரேஷன், புதிய சதாப்தம், நியூ வே ஆஃப் லிவிங். இந்த நியூ வே ஆஃப் லிவிங் வாழாதவங்க எல்லாம் ஓல்டு வே ஆஃப் லிவிங்ல இருக்காங்க. இன்னைக்கு நியூ வே ஆஃப் லிவிங் வந்து என்னது? 3 வயசு பிள்ளையிலிருந்து 90 வயசு பாட்டி வரைக்கும் ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க. இட்ஸ் a நியூ வே ஆஃப் லிவிங். எதை பார்த்தாலும் எதை செய்தாலும் இந்த ஸ்மார்ட் போன் எல்லாம் செய்ய முடியாத நிலைமைக்கு போயிருச்சு.
இல்லை நாங்கள்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள்லாம் அப்படிதாங்க இப்படிதாங்க அப்படி சொன்னோம்னா they all belong to the old era. பெந்தேகோஸ்தே நாள்ல ஒரு நியூ இனாகுரேஷன். என்ன இனாகுரேஷன்? நியூ வே ஆஃப் லைஃப். ஹalleluya. அது வரைக்கும் ராஜாக்கள் மீது, ஆசாரியர்கள் மீது, தீர்க்கதரிசிகள் மீது இன்னும் சில குறிப்பிட்ட நபர்கள் குறிப்பிட்ட தேவ காரியங்கள் செய்வதற்காக உண்டான அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். ஆனா இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்துல ஒவ்வொருவர் மீதும் ஹalleluya இந்த சக்தி, இந்த பரிசுத்த ஆவியானவர் என் மீது உங்கள் மீது அமருகிறார். Praise God. Hallelujah. ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டார்கள். They were all filled with the Holy Spirit. Praise God. இதான் நியூ வே ஆஃப் லிவிங். இது ஒரு கிஃப்ட்னு சொல்லிட்டேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணியது, இது ஒரு கிஃப்ட். இந்த கிஃப்டை எப்படி ரிசீவ் பண்ணணும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வந்துட்டார். அப்புறம் என்ன பிரதர்? இது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின், பெரிய கொஸ்டின், ஒரு சேலஞ்ச். பைபிளை வாசிங்க, உங்க பைபிளை வாசிங்க, உங்க கையில் உள்ள பைபிள் வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு சொல்ற வார்த்தை, அந்த பாச சொன்னது இல்லை, இந்த பாச சொன்னது இல்லை. இயேசு சொன்ன வார்த்தை லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது நீங்க பிதாவிடம் பரிசுத்த ஆவியானவரை கேட்டுக்கொண்டால் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவார் என்பதை நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் வேண்டிக் கொண்டால், அதே வார்த்தை போட்டிருக்கும் பாருங்க, வேண்டிக் கொண்டார். ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. சீஷர்கள் என்ன பண்ணாங்களா? ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தரித்திருந்தார்கள். Seek the reign of Holy Spirit. பரிசுத்த ஆவியான ஆளுகை வேணும்னு விரும்பி வாஞ்சையோடு கேட்கணும். You'll be filled with the Holy Spirit. உங்களுடைய அன்றாட வாழ்க்கை ஒரு ஸ்மைலோட இருக்கும், ஒரு பலத்தோடு இருக்கும். முறுமுறுப்பை தேடியும் காணாதிருப்பாய், சலிப்பை தேடியும் காணாதிருப்பாய், சோர்வை தேடியும் காணாதிருப்பாய், ஃப்ரஸ்ட்ரேஷனை தேடியும் காணாதிருப்பாய். அவர் பேர் கம்ஃபர்ட்டர். கம்ஃபர்ட்டர். ஹalleluya. இந்த அக்னின்றதுக்கு அதுல மெயினா 3 பாயிண்ட். அக்னி என்னத்தை குறிக்குது அப்படின்னா, it shows power, it shows energy, it shows a transformation. எனக்கு பலன், செய்யறதுக்கு பலன், சிந்திக்கிறதுக்கு பலன், விசுவாசிக்கிறதுக்கு பலன், கர்த்தருடைய காரியங்கள் செய்யறதுக்கு தைரியம். Praise God. Transformation. நான் மாறத் தோங்குகிறேன். ஹalleluya. இந்த அக்கினி போல பரிசுத்த ஆவியானவர் சீஷர்கள் மீது 120 பேர் மீது அன்னைக்கு இறங்கிய போது they were transformed. அவங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி, ஒரு பேஷன், ஒரு வைராக்கியம், எந்த கம்பேரிசனால சொல்ல முடியாத ஒரு பேஷன், வைராக்கியம். ஹalleluya. Praise God. The same power is awaiting you. இந்த same power is available to us. நாம் என்ன பண்ணணும்? வேண்டிக் கொள்ளணும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வேண்டிக் கொள்ளணும். ஹalleluya. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீஷர்கள் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தரித்திருந்தார்கள். ஹalleluya. Praise God. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நிறைய இருக்கு விஷயம். நான் ரொம்ப இதுக்குள்ள நிறைய போக மாட்டேன், சும்மா சில இடங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றான்னு சொல்றோம்ல, என்னை மாற்றுகிறார்,
தேவனுக்கு பிரியமான பாத்திரமாக மாற்றுகிறார். நான் போய் அதை பண்ணும் இதை பண்ணும் இல்லை, நான் பரிசுத்த ஆவியானவருக்கு என் வாழ்க்கை திறந்து கொடுத்தேன். வாங்க ஆண்டவரே வேண்டிக் கொண்டா, வாஞ்சியோடு வேண்டிக் கொண்டா, உண்மையோடு வேண்டிக் கொண்டா, he reigns, he presides over my life. ஹல்லேலூயா. அப்ப எனக்குள்ள சில சேஞ்சஸ். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா நீ யாரை சொல்வீங்க? பேதுரு. ஒரு ஒரு நல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்னா அது பேதுரு தான். உங்க பைபிள் என் பைபிள் ஒரு உண்மையை பேசுது. பேதுரு முற்றிலும் மாறிய மனிதன் ஆனா. பரிசுத்த ஆவியானவரை அன்னைக்கு பெற்ற போது 3 முறை மறுதலித்த மனுஷன். அதாவது he disowned Jesus. அவ்வளோ பெரிய ஒரு ஒரு சுவாபம் உடைய மனுஷன். ஆனால் அதே மனுஷனை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை பாருங்க. என்ன ஒரு பிரில்லியன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பயப்படுற மனுஷன், நடுங்கிற மனுஷன், எமோஷனலி அன்ஸ்டேபிள் மனுஷன் இன்னைக்கு சிங்கத்தை போல தைரியமா இருக்கான். குறிப்பாக அதாவது ரொம்ப தைரியமாக பிரசங்கம் பண்றாரு. அப்போஸ்தலர் 2ல் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள். யாரை பார்த்து சொல்றாரு? யாரையோ பார்த்து சொல்லல, வேறொரு ஊர்ல சொல்லல, அதே ஊர்ல இயேசு கொலை செய்தவங்க கூட்டத்துக்குள்ள இருக்காங்க. கொலை செய்வ அதிகாரத்தில் இருக்காங்க. they are in power. அப்ப அவங்க எதிர்க்கட்சி இல்ல, they are in power. அவங்கள பார்த்து நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். என்ன ஒரு போல்னஸ். இந்த பகுதியை வாசித்திருப்போம். சொன்னார் பீட்டர். வெரி குட். அது ட்ரூத் தானே? ட்ரூத் இல்லைங்க, அந்த ரியலிஸ்டிக் பொசிஷனை பாருங்க. கொலைகாரங்க சுத்தி நிக்கிறாங்க, பவர்ல இருக்காங்க. பேதுரு ஒண்ணும்ல ஆக்குறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. அந்த ஆட்களை பார்த்து சொல்றாங்க ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். பேதுரு சொல்றாரு. தட்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்க. இவரை போய் ஒரு கூட்டத்துக்கு முன்னால் பெரிய ஒரு என்கொயரியில் போய் நிப்பாட்டுறாங்க. அவராக்கு இவராக்கு எல்லாரும் இருக்காங்க. வேதம் தெளிவாய் சொல்லுது, பரிசுத்த ஆவியில் நிரம்பினார், தைரியமாக பேசினார். இவருக்கு எதிர் பேச யாரால் கூடாமல் போயிற்று. Where did the boldness come? Where did the change come? The change came through the anointing by fire of the Holy Spirit. Amen. Hallelujah. I need a change. I need continuous change. அதாவது இந்த சேஞ்சை கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் இது ஒன் டைம் ஈவில், இது கண்டினியூஸ் ஈவென்ட். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் ஒரு அருமையாக இருந்துச்சு. என்னை பரிசுத்த ஆவியானவர் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. Daily I am renewed. Daily you are renewed. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்னை தினமும் புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. என்னை டெய்லி சுத்தம் பண்றார், பரிசுத்தப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார், நல்ல குணங்களை தர்றார். ஹல்லேலூயா. பேதுரு 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் கடைசி வசனமா இருக்கும். அது சொல்ற ஒரு வார்த்தை. இந்த அதிகாரிகள்லாம் சொல்றாங்க, அவனை பிடிச்சி வச்சிருக்காங்க, பிரசங்கம் பண்ற, இயேசு பிரசங்கம் பண்றான்ட்டு உன்னை ரிலீஸ் பண்றோம், ஆனா நீ இயேசு கிறிஸ்து பற்றி பேசக்கூடாது. அதுக்கு அவர் சொல்ற பதில், எங்களால் பேசாமல் இருக்க கூடாது. You are filled with passion. Peter was cold. Peter was lukewarm. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு கூட he was not on fire. ஆனா இன்னைக்கு he is filled with passion, fire. என்னால் பேசாம கூடாமல் இருக்க முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் என் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது கனிகள் எப்படி வருது, எத்தனை வரங்கள் ஆப்ரேட் ஆகுது. இட்ஸ் ஆட்டோமேட்டிக். நான் பரிசுத்த ஆவியை யூஸ் பண்ண வேண்டிக்கொள்ள நீ ஒருவேளை நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேண்டிக்கிட்டு இருந்தீங்க, சில வருஷம் முன்னாடி வேண்டிக் கொடுத்தீங்க, இப்போ வேண்டிக் கொடுத்து நிப்பாட்டிட்டீங்க. ஒருவேளை மேபி ஐ டோன்ட் நோ,
If you ask today, He'll anoint you afresh. தினமும் உங்களை புதுப்பிக்கிறவர். ஹalleluya. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பேர் சொல்ற வார்த்தை, அனனியாவே நீ ஒரு பங்கை வஞ்சித்தது என்ன? யார் சொல்லி கொடுத்தாங்க? யார் உளவு பார்த்து இருந்தாங்க? யார் செல்போன்ல பக்க வச்சாங்க? ஒன்றும் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு அந்த வரத்தை கொடுத்தார். ஹalleluya. உங்களுக்கு எனக்கு அதே வரத்தை கொடுக்கிறவர். He is transforming me like he transformed Peter. அதே மாதிரி அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, பேதுரு நடந்து போகும்போது அவர் நிழல் பட்டு வியாதிஸ்தல் குணமடைந்தாங்க. பவர். இன்னைக்கு நம்ம நிறைய நாள் நம்ம கேட்குது, ஆண்டவரே எனக்கு பலன் வேண்டும், ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த எனக்கு பலன் வேண்டும், ஆண்டவரே என் வேலையை நடத்த எனக்கு பலன் வேண்டும், ஆண்டவரே ஆண்டவரே அவர்களை சந்தித்து ஞானமாய் பேசுறதுக்கு பலன் வேண்டும், ஆண்டவரே ஜெபிக்க பலன் வேண்டும், ஆண்டவரே வேத வார்த்தைகளை ஞாபகமாக்கி எனக்கு பலன் வேண்டும், ஆண்டவரே எத்தனை விஷயங்களுக்கு பலன் கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள நீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை ஏற்றுக்கொண்டு அப்பொழுது உங்களுக்குள்ள அந்த பலன் வந்துருச்சு. அந்த பலனை நீ யூஸ் பண்ணணும். ஹalleluya. கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா, பேதுருவை மாற்றியவரே என்னை மாற்றுங்க அப்பா. எனக்குள்ள உள்ள பலவீனத்தை பலனாக மாற்றுங்க ஐயா. Now God, Holy Spirit, என்னை பலப்படுத்துற ஆவியானவரே சோத்ரா, என்னுடைய ஆவி ஆத்மா சரீர பலத்தை தாங்கப்பா. ஆண்டவரே உம்மை குறித்து வேதம் சொல்லுது, you are my comforter. எனக்கு ஆறுதல் கொடுக்கிற தேவன், சகல ஆறுதலின் தேவன். ஆண்டவரே என்னை கம்ஃபர்ட் பண்ணுங்கப்பா, என் எமோஷன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கப்பா. இன்னைக்கு ஒருவேளை கலக்கம், பயம், கவலை, இந்த மாதிரி உணர்வுகள் உங்களை பலவீனப்படுத்துச்சுன்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரே என்னை ஆளுகை செய்யுங்க ஐயா. I open my heart to you. Praise God. பரிசுத்த ஆவியானவரே நீங்க தான் எனக்கு நியமிக்கப்பட்டவர் ஐயா. ஆண்டவரே நீங்க வாழ்க்கையில அமர்ந்திருக்கும் போது, ஆளுகை செய்யும் போது, நான் கர்த்தருக்கு பிரியமான சாட்சியமான வாழ்க்கை வாழ எனக்கு நியமிக்கப்பட்டவர் அப்பா. வாங்க ஐயா, வாங்க ஐயா. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வார்த்தை மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி நிற்கிறோம், வல்லாவி மாறியூற்றுவீர். நீ சொன்ன வாக்கை நம்பி நிற்கிறோம், வல்லாவி மாறியூற்றுவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி நிற்கிறோம், வல்லாவி மாறியூற்றுவீர். நீர் சொன்ன வாக்கை நம்பி நிற்கிறோம், வல்லாவி மாறியூற்றுவீர். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சங்கீத வேளை. நாம் 91ஆம் சங்கீதம் 10 வசனங்களை அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லோட நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தனது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டிலின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. விசுவாசமா அறிக்கை செய்வோமா? வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. இயேசு நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. கொரோனா வைரஸை
என் தெருல இருந்து, என் தெருவிலிருந்து, என் ஊர்ல இருந்து, என் ஊரிலிருந்து, என் மாநிலத்திலிருந்து என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து, உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்பொழுது ஜெப வேளை. அதுக்கு முன்னால் ஒரு சிறிய சாட்சி. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால 2 நாளைக்கு முன்பாக நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். செக்கப், மந்த்லி செக்கப் போனோம். மந்த்லி செக்கப் போகவே முடியல, பேண்டமிக்னால 3 மாதமாக போகல. மார்ச்சில் தான் கடைசியாக போனது. ரொம்ப ஜபத்தோட, அதிக நடுக்கத்தோட, ரொம்ப ஜபம், ரொம்ப டென்ஷன். அதாவது ஆங்காலஜி டிபார்ட்மெண்ட், ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோம். 2 டிபார்ட்மெண்ட் பார்க்கணும், நெஃப்ராலஜி அண்ட் ரேடியேஷன். ஸோ மாதிரி ரேடியேஷனுக்கு போனோம். டாக்டர்கிட்ட எக்ஸாமின் பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா இருக்கீங்கம்மான்னு சொல்லிட்டாரு. அது மாத்திரமல்ல, 2 மாதத்துக்கு ஒருக்கா ஷெட்யூல். இப்போ இவ்வளோ நாள் எவ்ரி மந்த் போனோம். இப்போ ஒன்ஸ் இன் 2 months, 1 வருஷம் ஆகுது அடுத்த மாதத்தோட. அதனால் ஒன்ஸ் இன் 2 months வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்பா, கண்ணீரே வந்துருச்சு எனக்கு. என்னால் என்ன சொல்ல, அழுகவே அடக்க முடியலை. ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன் எல்லாம் ரிலீஸ் ஆகி, ஆண்டவரே எவ்வளோ ஜபம், ஆண்டவரே டாக்டருடைய வாய் வழியே நீங்கள் பேசணும் சுவாமி அப்படின்னு சொல்லி. ஏன்னா டாக்டர் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை டாக்டர் வழியாக வரும்போது நமக்கு நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பேருமே ரொம்ப ஜபத்தோடு போனோம். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அது மாத்திரமல்ல, நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட் அடுத்தாப்பில் போனோம். கிரியாட்டினே நல்ல லெவலில் இருக்குது. அவரும் ஒன்றும் பயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மருந்து 3 மாதத்துக்கு மருந்து, இவர் 2 மாதத்துக்கு, அவர் 3 மாதத்துக்கு. இது மருந்து ஒன்று கிடைக்கும், டானிக் தான். ரேடியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே மருந்து கொடுத்து அனுப்பினாங்க. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நேற்று ஃபுல்லாக படிக்க விட்டு எழும்பவே இல்லை. அவ்வளோ டென்ஷனில் பிபி ஏறிடுச்சு எனக்கு. டென்ஷன் ரிலீஸ் ஆனதில் பிபி கூட போயிடுச்சு. அவ்வளோ தூரத்துக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவர், மிகவும் பெரியவர். அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்கிறவருமா இருக்கிறார். அவர் கண்கள் எப்பொழுதும் நம்ம மேலே நோக்கமாகவே இருக்குது. என்ன, அந்த அவ்வளோ பெரிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என்றைக்கும் அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்பொழுது ஜெப வேளை. முதலாக ரெவரண்ட் சாம்சன் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம். வந்திருக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த கூடுகையிலே இம்மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தி வருகிற உமது மட்டில்லா கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த கொரோனாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 1 வருடமாக அதற்காக ஜெபித்து வரும் பொழுது ஆண்டவரே, இந்த மற்ற தட்டுப்பாடுகள் எல்லாம் நீங்க உதவி செஞ்சீங்கப்பா. எல்லாம் தாராளமாய் கிடைக்க உதவி செஞ்சிருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த தடுப்பூசிக்கும் தங்குதடையின்றி எல்லாருக்கும் கிடைக்க உதவி செய்யுங்க. நிறைய பேர் கியூல எக்கச்சக்கமா நிக்கிறதை பார்க்கிறோம். அதெல்லாம் மாறி, அதுவும் கெட்டது, எல்லாரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதற்கு அரசு அதிகாரிகள் மற்றும் கவர்மெண்ட் எல்லாம் இதற்கு வேண்டிய ஸ்டெப்ஸ் எடுக்க நல்லவர்களுக்கு நீர் ஞானத்தை, டிசிஷனை கொடுத்தரும்படியா நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து ஜனங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. நல்ல குறைந்து வந்தது, இப்பொழுது இந்த 2 நாட்களாக கொஞ்சம் கூடிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆண்டவரே, நல்ல அவர்களும் எல்லாவற்றையும் கடைபிடிக்க நல்ல ஞானத்தை கொடு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சுகாதார பணியாளர் ஆண்டவரே, டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாம் கடந்த ஓராண்டுக்கு மேலாக யாகமாக இந்த எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்க உதவி செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துருங்க. எத்தனையோ மருத்துவர்கள், நர்சஸ் எல்லாம் தங்கள் இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு நீங்க தான்ப்பா பாதுகாப்பு கொடுக்கும். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி இந்த இதுல ஒரு நர்சஸ், டாக்டர்ஸ் கூட இந்த கொரோனால இறக்கக்கூடாது ஆண்டவரே. அவர்களை குடும்பத்தை நீங்க காத்தரும்படியாய் வேண்டுகிறோம். தகப்பனே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
எப்பொழுதும் உடைய நல்ல வல்லமையான வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவியானவரை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு தேவை. ஆண்டவரே, பிதா வாக்குத்தத்தம் கொடுத்த இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவேறுதல், இந்த கட்டளையை நாங்கள் அந்த சீசரில் பெற்றுக்கொண்டதை போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆம் ஆண்டவரே, ஒரு சாட்சியான, ஒரு வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் மிக மிக தேவை. அதை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, அக்கினிமயமான நாவுகளை போல அந்த சீசர்கள் மேலே இறங்கின ஆவியானவர் இன்று எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கும்படியாய் வேண்டுகிறோம். எங்களை நிரப்புங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சீசர்கள் முயலை போல பயந்து பதுங்கியிருந்தவர்கள் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை பெற்றுக்கொண்டவுடனே சிங்கத்தை போல தைரியமாய் எழுப்பினார்கள். ஆண்டவரே, தைரியமாய் அறிவித்தார்கள் என்று பாரு. நாங்களும் கூட தாப்பனே, நாவின் வல்லமினால் உமக்கு சாட்சியாக ஆண்டவரே உம்மை அறிவிக்க தைரியமாக எல்லா இடங்களிலும் உமக்கு சாட்சி சொல்ல எங்கள் கிருபை செய்தருளும் தகப்பனே. கவலைகள் பயங்கள் எல்லாம் மாற ஆவியானவர் தேவை. இந்த நல்ல ஆவியானவர் இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்கப்பா. அந்த குடுகையிலே கூட தாப்பனே, நாவின் நிறைவை பெறாதவர்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு இன்னும் மென்மேலும் சாட்சியாக ஜீவிக்க உதவி செய்யும். அருமையான வார்த்தையை பகிர்ந்து கொண்ட சகோதரனோடு கூட இருந்து அவள் இன்னும் ஆண்டவரே வல்லமையாய் பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரருடைய அந்த சாட்சிக்காய் ஸ்தோத்திரம். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராப்பா, நீர் அவர்கள் கூட இருந்து இந்த ஒரு வருடம் காத்துக்கொண்டு ஆண்டவரே இப்பொழுது நல்ல சுகத்தை கொடுத்தீங்கப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே அவர்களையும் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இன்னும் மென்மேலும் நிரப்பி ஆண்டவரே பூர்ண சுகத்துடன் ஆண்டவரே வல்லமையாய் உமக்கு ஊழியம் செய்ய ஆண்டவரே பரத்திலிருந்தவர்களை நீர் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதி. அப்படி இந்த கூடுகையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் தேவையெல்லாம் சந்திக்கப்படட்டும். ஆமாண்டவரே, நல்ல நேரத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி. எத்தனை ஆசீர்வாதம். தொடர்ந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும், தேவாவியால் நிரப்பிடும். தேவா தேவா இக்கணமே ஏந்திடும், அக்கினி அபிஷேகம் ஏந்திடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது அடுத்தபடியாக சிஸ்டர் ஜெரி ஜோசபின் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறோம்.
வாய்ப்புக்காக ஒரு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. நீர் மகத்துவமான தேவன் ஆண்டவரே. உன்னதத்திலே வாசம் கொள்ளுங்கள். நீயே மகிமை ஆண்டவரே. உம்மை துதிக்கிற சுவாமி, உம்மை துதிக்கிற ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல வந்து நான் அர்ப்பணிக்கிற சுவாமி, பாவங்களை ஒருவரை மன்னித்து இந்த ஜெபம் ஆண்டவரை ஏறெடுத்து தகுதிப்படுத்திடலாம் ஆண்டவரை. முழுவதுமாக 5 நிமிடம் வரை இந்த பாவங்களை மன்னித்து ஆண்டவரை முழுமையாக ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆண்டவரை சன்னிதானத்துக்கு எடுக்கப்பட ஸ்தோத்திரம் சுவாமி. உண்மை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் விசேஷமாக அந்த சாட்சிக்காக கொடாக்கூடிய ஸ்தோத்திரம் அழகாக அவங்க சந்தோஷமாக ஆண்டவரே எங்களுக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க. ஆண்டவரே போய் டெஸ்ட் பண்ணிட்டு டென்ஷனோட இருக்கும் ஜெபத்தோடு உங்களுடைய ஜெபித்துக் கொண்டே போனாங்க. உலகப்பிரகாரமாக ஆண்டவரே சரீர டென்ஷன் அவங்களுக்கு போகணும். ஆண்டவரே மகிமையின் தேவனாக அவருக்கு கருப்பினான். ஆண்டவரை இறங்கி சுகத்தை திருப்திக்கும் கொடாக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளையும் கொடுத்தனர். நன்றி சொல்லுவோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மறுபடியும் எல்லா விதமான அறிக்கைகளை ஏற்று ஆண்டு இந்த ஜெபம் பாதத்தை ஏறெடுத்து தர வேண்டும். துதிக்கிற சுவாமி ஞானில ஆண்டவரை நீர் கொடுத்த அருமையான சத்தியத்திற்காக கொடாக்கூடிய ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியை பற்றி அருமையாக ஆண்டவரை இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அக்கினியின் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக சத்தியத்திற்கு எடுத்து சுவாமி அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நீங்கள் இறங்கும் சுவாமி ஏற்றவாறு மத்தியில வைத்து போகிறேன் வாக்கு தேவன் ஆண்டவரை எங்கள் மத்தியில வைத்து சுவாமி. ஆனாலும் அதை எங்களுக்கு அது இடைப்படணும் சுவாமி. நாங்களை பெற்றுக்கொள்ளணும் சுவாமி. நாங்கள் நிரப்பப்படணும் ஆண்டவரை. நாங்கள் வாஞ்சித்து நிரப்பப்பட்டவர்களாக வல்லமையினால சாட்சியாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையே ஒரு சாட்சியாக இருக்கும் சுவாமி. ஒவ்வொரு நிமிஷம் ஒருவேளை நாங்கள் வசனங்களுக்கு போட்டு ஜெபித்து போட்டு மட்டும் அல்லாண்டு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள் ஒவ்வொரு வார்த்தைகள் மூலமாக எங்களுடைய செயல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை பரிசுத்தாவியினாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு அந்த எட்டப்பட திரும்ப நன்றி அருமையான சக்திக்காக சகோதரனுக்கா உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். சகோதரிக்கா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அவர்களை மட்டும் நீ இன்னும் அவர்களுடைய ஊழியத்தை பெருக்கும் சுவாமி. பெரிய காரியங்களை செய்து வழி நடக்கும். அவங்களுக்கு பெரிய கார்டன் பண்ணிடணும், விசாலப்படுத்திடணும். நல்ல பூச்சல் வச்சிருக்கணும் சுவாமி. அவருக்கு சுகம் பலன் இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமைக்கு ஆண்டவர் எத்தனையோ பேர் ஆண்டவர் பலன் பெற்றிருக்காங்க. ஆண்டவரை தொடர்ந்து அநேகம் பேர் ஆண்டவரை சங்கிலி தொடராக பயன் நாம் செல்லத்தக்கதா நீர் திரும்ப பரிசுத்தாவினால நீர் இருந்து எங்களை ஆட்கொண்டு கூடிய சரி நேரத்தில் இருக்கிற 15 பேராக சரி யூடியூப்ல பார்த்து இதன் மூலமாக பரிசுத்தாவின் வரத்தினாலே அநேகருக்கு சாட்சியாக அநேகருக்கு நாமத்தை நாங்கள் பரப்பத்துக்காக நீர் திரும்ப ஆண்டவரே இந்த பேண்டத்துக்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது சுவாமி. ஆனால் நல்லா குறைந்து கம்ப்ளீட்டா வைரஸ் குறைந்திருக்கு ஆண்டவரே. இந்த தமிழ்நாட்டில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
சுகம் தான் சுவாமி, பெரிய ப்ரொடெக்ஷன் வேணும் சுவாமி. அவங்க கூட இருந்து தொடர்ந்து செய்கிற வேலையை ஆசீர்வதி, விசேஷ ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே நம்ம சாட்சி செலுத்தக்கிறாங்க. நீர் எல்லா காரியத்தையும் பார்த்து வைக்கிறாங்க. முக்கியமாக ஜெப கூடுகைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஒருவேளை அந்த பேனலுக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லி அதை நம்பர் ஆஃப் ப்ரேயர் டைம் குறைச்சா கூட நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த 7 மணி பார்த்தோம் வெள்ளிக்கிழமைக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க. மற்ற எல்லா நாட்களையும் ஆண்டவரே அதை நாங்கள் பயன்படுத்த, அதை பிரதிபலிக்க அப்படியே நாங்கள் போட்டோம். நாம் பிரதிபலிக்க சகோதரர்களுக்கு நன்றி, நன்றி சுவாமி. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை கேட்கிறேன். ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான ஜெபக்கூடிய ஆண்டவரை ஏற்படுத்தி அற்புதமாக ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, என்று கேட்ட வார்த்தையின் படிக்கு சுவாமி, ஆண்டவரே, தாகமுள்ளவள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. வறண்ட நிலத்தை ஆறுகளை ஊற்றுவேன்னு சொல்லுங்க சொன்னீங்க ஆண்டவரே. ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆமாண்டவரே, அப்பா சாட்சியாக இருப்பீர்கள்னு சொல்லியிருக்கீங்க. அந்த அழைப்பு ஆண்டவரே பெரியது சுவாமி. நாங்கள் பலனடைய கிருபை செய்யுங்க அப்பா. ஆவியானுடைய பலத்தோட தான் ஆண்டவரே சாட்சியாக ஜீவிக்க முடியும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க சுவாமி. கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, யாருக்கெல்லாம் ஆவியானவர் மேல ஒரு வாஞ்சை இருக்கும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க பொழிந்தருளுங்க ஆண்டவரே. அந்த பெந்தைக்கோஸ்த நாள்ல என்ன நடந்துச்சோ அது இன்று நடக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து வருகிற பெறல் நாங்கள் தற்பிக்கப்படுகிற எருசலேம்ல காத்திருங்கன்னு சொன்னீங்களே. காத்திருந்த பொழுது அக்கினிமயமான நாவல் சடுதியாக முழக்கம் உண்டாகி, பெரும் காற்று அடிக்கிற முழக்கம் உண்டாகி, அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொரு பேரும் வந்து அமர்ந்தன என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட அக்கினிமயமான நாவுகள் வானத்திலிருந்து இப்பொழுது வருவதாக, உண்டாவதாக, ஒவ்வொரு பேரும் வந்து அமர்வதாக. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுவதை போல அக்கினி அபிஷேகம் ஈந்திடும், தேவாவிய நிரப்பிடும், தேவா தேவா இக்கணமே ஈந்திடும். ஆமாண்டவரே, அக்கினி அபிஷேகத்தால் நிரப்புங்க சுவாமி. உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை இல்லாம நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய வல்லமையினால் எங்களை நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. சாட்சியாக வாழ, உண்மையாக வாழ, உம்மோடு சேர்ந்து வாழ அந்த அக்கினி அபிஷேகம் தேவை. அந்த ஆவியானுடைய வல்லமை தேவை அப்பா. அவர் இல்லாமல் நாங்கள் இன்னுமே செய்ய முடியாது சுவாமி. நாங்கள் விழுந்து போவோம் ஆண்டவரே. எங்களை தூக்கி நிறுத்துவதற்கு, எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, எங்களுக்கு போதிப்பதற்கு, வசனங்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறதற்கு எங்களுக்கு ஆவியானுடைய ஒத்தாசை தேவை சுவாமி. அவர் எங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கொடா கொடி ஸ்தோத்திரம். வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆமாண்டவரே, கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வல்லமை நீங்க பொழிந்தருளும் சுவாமி. மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள் சொன்னீங்களே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கொடா கொடி ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும், எதுக்கு ஜெபிக்கணும் எல்லாம் நீங்க சொல்லித்தாங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமாண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் செய்கிறீர். எவ்வளோ பெரிய கிருபை ஆண்டவரே. அப்பா, அந்த கிருபை பெரியது சுவாமி. அந்த ஆவியானவருடைய அனுகிரகம் எங்களுக்கு அதிகமாக தேவை ஆண்டவரே. எங்களுக்குள்ள நீங்க இருக்கீங்க, எழுப்பி பிரகாசித்து எங்கள் மேல வந்து அமருங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருந்து நீங்க கொடி பிடித்த ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு முன்னால செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், என்ன யாரோட பேசணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எல்லாம் எங்களுக்கு நீங்க வழி நடத்தி காட்டுங்க சுவாமி. கோடா கொடி சொத்தின ஜனங்கள் இந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அக்கினி ஜாலியாக நீங்க மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, கொடா கொடி சோத்திரம் ஒவ்வொருவர் மேலே ஆண்டவருடைய அனுக்கிரகம், உங்களுடைய அன்பு, கருணை, உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை பொழிவதாக. ஆண்டவரே, கொடா கொடி இந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். விசேஷித்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியாளர் ரத்தத்தை வெளியேறப்பட்டது எல்லாருமே தெளிக்கிறோம் சுவாமி. இந்த கொரோனா காலங்களில் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த கொரோனா என்ற பயத்தெல்லாம் எடுத்து போட்டு எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்கப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு வீட்டு நிலைக்கால்களில் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. அக்கினிமயமான ரதங்களால குதிரைகளை நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. இல்லத்தை நிரப்புங்க, உள்ளத்தை நிரப்புங்க, வாசஸ்தலத்தை நிரப்புங்க சுவாமி. அலங்கத்துக்குள்ளே சமாதானம், மரமணுக்களே சுகமும் இருப்பதாக. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருடைய சுகத்துக்காக, ஆத்தும நன்மைக்காக வருகிறோம். உச்சத்திலிருந்து உள்ளக்கால சுகமளிக்க வரவே பாய்ந்து செல்லட்டும் சுவாமி. ஒவ்வொரு உறுப்பையும், ஒவ்வொரு ஆகனையும் சரிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்கப்பா. கொடா கொடி புஸ்தகத்தில் எழுதப்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், வெளியில் உள்ள பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஒவ்வொருவரையும் அவங்க பாதுகாவல் ஆண்டவரே எல்லாரும் மேலும் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதைப்படி சொல்லியிருக்கேன். அந்த பாதைப்படி இருக்கிற பூமியில ஆண்டவரே நாங்கள் ஒரு சின்ன கூட்டம் சுவாமி. எங்கள் ஜபத்தை கேட்டு எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்களே, பெரிய கிருபை அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம். பேர் எழுதப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம். அந்த ஸ்பெஷல் ப்ரேயர் ரிக்வஸ்டுக்காக வருகிறோம். இந்த உஷாங்கிறவங்க குழந்தை சுகப்பிரசத்தை போன வாரம் ஜெபம் பண்ணோம். சுகப்பிரசத்தை கட்டளிட்டு ஆண் குழந்தை கட்டளிட்டு இருக்கீங்க. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, ராஜ்குமாரிக்கு ஒரு நல்ல ஸ்பான்சர் ஏற்ற வெள்ள தாங்க ஆண்டவர். இப்படி கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இறக்கங்கள ஸ்தோத்திரம். கேன்சர் நல்லா இருக்கேன், சுகமா இருக்கேன்னு சொன்னேன் அந்த டாக்டர் சொன்னதுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை அப்பா. நீங்க தான் டாக்டர் வழியா பேசுனீங்க சுவாமி. ஆண்டவரே, எவ்வளவு தோத்திரம் சொன்னாலும், எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. துதி கனமகிமையெல்லாம் செலுத்துறோம். இன்னும் அதிகமாக உங்களுடைய ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை, இந்த மகிமையான ஊழியத்தை இன்னும் அதிக உற்சாகத்தோட, அதிக பலத்தோட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஆண்டவரே உங்களுடைய கரத்தை பிடித்து நாங்கள் செய்ய ஆண்டவரே எங்களுக்கு ஊழிய திட்டங்களை தாங்க. இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம் தாத்தனே. கொடா கொடி ஸ்தோத்திரம். நல்ல ஜபலிக்கா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜபலி இருக்கணும். நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். Amen. God bless you. Thank you. Bye.